அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பா, நண்பி அனைவருக்கும் வணக்கம். என்னடா இது தேர்தல் மாரி பேசுகிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. கரண்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் இப்போது அரசியல் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம கண்ணோட்டத்திலையும் அரசியலோட பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்க கூட பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன். ஓகே நட்புக்களே, அரசியல் அப்படின்னா என்ன? இதெல்லாம் தெரியாதா? இதை பற்றியா சொல்ல போகிறேன் அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனால் என்னோட கண்ணோட்டத்தில் அரசியல் அப்படிங்கிற பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட நான் கலந்துரையாட போகிறேன். அரசியல் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அரசு ப்ளஸ் இயல், அது சேர்ந்தது தான் அரசியல். அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, அரசு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது, பொதுநலமோடு செயல்படக்கூடியது தான் அரசு. ஒரு சாதாரண குடிமகன்லேருந்து மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயத்தில் தான் அரசுங்கிற கட்டமைப்பு இருக்கும். அப்புறம் ஒன்றான்னு இருக்கேன் லாஸ்ட்டாக, இயல் அப்படிங்கிறது. அது ஏன் அரசு இயல்? இயல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட கலை, கலாச்சாரம். இயல், இசை, நாடகம்னா இயல் முதலாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இயல் இயல்பாகவே இருக்கணும். அரசு இயல்பாகவே இயங்கணும். யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது. இயல்பாகவே இயங்கிறதுக்கு தான் அந்த 2 வார்த்தைக்குள்ளே அரசியல் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணோட்டமாக பார்க்குறோம். இப்போ இருக்கிற அரசியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அரசியல் பற்றி கற்றுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவங்களாம் நினைக்கிறதெல்லாம் மைக் எடுத்து பேசுவாங்க. கட்சி, சின்னம், பேனர், மைக்கில் பெரிய கூட்டம், ஆர்ப்பாட்டம், பரிசு பொருள், இதுக்கு தான் அரசியல் நினச்சிட்ருக்காங்க. இந்த தலைவர், இந்த ஃபேமஸான ஃபேஸு அப்படியெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நம்ம அரசியலில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அந்த வார்த்தைகளுக்குள்ளேயே நிறைய நம்ம அரசியல் கற்றுக்கலாம். அதனால தான் நான் இந்த அரசு ப்ளஸ் இயல் 2 சேர்ந்தாவே அரசியல்னு சொன்னேன். அதே மாதிரி எவ்வளோ பெரிய சாமானியனான ஆளுகளையும், எவ்வளோ பெரிய ஆளுகளையும் உங்கள் கை விரல் கைமை, அந்த கருமை இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் கை விரலில் வைக்கிறது, அந்த விரலுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குது. அதில் விட பெரிய ஆள் யாருமே இல்லை. அந்த ஆள்காட்டி விரலை நீங்கள் உங்கள் முகத்துக்கு முன்னாடி காமிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆளானாலும் நான் இந்த விரலை வச்சு தான் ஆள் காட்ட போகிறேன் அப்படிங்கிறது. அப்போது நம்ம முன்னாடி நிற்கிறவன் பெரிய ஆளா, நான் அடையாளம் காட்டுற ஆள் பெரிய ஆளா? அப்போ நம்ம தான் பெரிய ஆள். அது இந்த அரசியல் உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் அடிபணிஞ்சிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம பெரிய ஆள்னு எந்த இடத்துலையுமே காமிச்சிக்கிறது இல்லை. அதனால் இந்த தேர்தல் டைமில் நம்ம பெரிய ஆளுங்காட்டி தான் நம்ம காலெல்லாம் விழுகிறாங்க. அப்போது நம்மோட விரல் யாரை காமிக்கணும், நம்ம யாருக்காண்டிய அந்த கருமையை நம்ம விரலை வைக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாகணும் இல்லையா? அதனால தான் அந்த வார்த்தைகள் விளையாட்டையும் கூட நான் நீங்கள் அரசியல் கற்றுக்கணுங்கிறக்காண்டியே சொல்கிறேன். உங்கள் வாக்குங்கிறது என்ன? அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா தவற மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த நம்ம போடுற ஒரு சின்னத்துக்கு கூட வாக்கு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கொடுக்குற ஒரு வாக்கு அது கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், யாரோட வற்புறுத்தலும் இல்லாமல் அந்த வாக்கை நம்ம போடணும். நான் என்னோடய நாக்கிலேருந்து சொல்கிற ஒரு வாக்கு கடமையாக மாறணும். அதே மாதிரி உங்கள் கைவிரல் அமுத்துகிற ஒரு வாக்கு அது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கணும், வேஸ்ட்டாகக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், அந்த வாக்கு அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒன்றான்னு நம்ம போய் போட வேண்டிய இடம் வாக்குச்சாவடி. சாவடிங்கிறது என்னது? சாவடின்னா அந்த காலத்தில் சத்திரம்னு சொல்லுவாங்க. சாவடிங்கிறது எல்லாருமே இளைப்பாறக்கூடிய இடம், பொதுவான விஷயங்களை பேசக்கூடிய இடம். அங்கே சாதி மத மேதம் இல்லாமல் அமர்ந்து ஒட்டுக்கா ஒரு விஷயத்தை சமர்ப்பிக்க இடம் தான் சாவடி. அந்த சாவடிங்கன்னு தான் நம்ம போய் போடுற இடத்த, தேர்தல் எலெக்ஷன் இடத்துல வாக்குச்சாவடி, நீங்கள் செலுத்த வேண்டியதை வாக்குச்சாவடியில் செலுத்துங்கிறாங்க. அப்போ வாக்கு இருக்கிறதுக்குள்ளே சாவடிங்கிறது சமத்துவமாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இந்த அரசியலில் இருக்குது. இது அடுத்த தலைமுறைக்கு நமக்கு தெரிஞ்ச அரசியலை கற்றுக் கொடுப்போம். கற்றுக் கொடுத்தா தான் நீங்கள் நினச்சா சின்னத்தை பார்த்து ஓட்டு போட தேவையில்லை. எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு துணையாக நிற்பாங்க, என் தொகுதி மக்களுக்கு துணையாக இருப்பாங்க, எங்கள் ஊருக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்கள அடையாளம் காட்டுங்க இந்த அரசியலில். அப்போ தான் அடுத்த 5 வருஷம் நீங்கள் எப்போவுமே மாறாமல் இருக்க முடியும்.
அவங்கெல்லாம் வந்து ஜெயிக்கிறவங்க மாறி போயிட்டுருக்கக்கூடாது. நம்ம மாறாமல் இருந்தால் அவங்களும் மாற மாட்டாங்க. நம்ம மாற 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 நம்ம முன்னாடி இருக்கிறவனும் மாறிக்கிட்டே இருப்பான். நீங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு நல்லவனை தேர்ந்தெடுத்தா நீங்களும் நல்லவன். அதுதான். தேங்க்யூ. ஓட்டு போடுவோம். நல்லவங்களுக்கு போடுவோம். நல்லாவே இருக்கும்.